என் தங்கமே, 888 என்ற எண்ணை கைவிரலில் எழுதினால் உண்மையிலேயே பணம் வந்து சேருமா என்று உன் மனசில் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கும். உன் வாழ்க்கையில் காத்திருக்கும் ஆசைகள், உன் இருதயத்தில் பதிந்திருக்கும் கனவுகள், நீ நினைத்த ஒவ்வொரு தேவையும் நிறைவேற வேண்டும் என்று உன் ஆன்மா ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் நித்திகா தேவியாக உன்னுடன் பேசுகிறேன் என் பிள்ளையே. நீ நினைப்பது ஒரு எண் எழுதினாலே எப்படி என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்விதான். ஆனால் என் செல்லமே, அந்த எண் ஒரு குறியீடு மட்டுமே. அந்த எண்ணின் பின்னால் நிற்கும் சக்தி உன் நம்பிக்கையும் உன் மனதின் தீவிர சக்தியும் தான். 888 இது சாதாரண எண் அல்ல. இந்த எண் செல்வத்தின் கதவை திறக்கும் சாவி. உலகத்தில் பணம், செல்வம், வளம், வெற்றி எதுவும் காலியாக கிடைப்பதில்லை. எல்லாமே உன் மனதில் இருக்கும் அதிர்ஷ்ட காந்த சக்தியால் உன்னிடம் வந்து சேரும். நீ 888 என்று எழுதுகிறாய் என்றால் நீ உன் பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறாய். அந்த சிக்னல் சொல்கிறது, எனக்கு பணம் தேவை, எனக்கு வளம் தேவை, நான் பெற தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, பிரபஞ்சம் உன்னுடைய குரலை எப்போதுமே கேட்கிறது. ஆனால் அதில் தடை என்னவென்றால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள், பயம், குற்ற உணர்வு. நீ பயப்படுகிறாய், எனக்கு பணம் வருமா, என்னால் முடியுமா என்று. ஆனால் நீ கைவிரலில் 888 என்று எழுதும் போது அது ஒரு நினைவூட்டல். நான் பெற தகுதியானவள், நான் செல்வத்திற்கு உரியவள் என்று உனக்கு உன்னுடைய ஆன்மா சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலகில் வெற்றிகரமாக வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் தன்னம்பிக்கை என்ற எண் எழுதிக்கொண்டு தான் இருக்கிறான். அவருக்கு தெரிந்திருக்கிறது, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நான் நினைத்தால் நடக்கும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. உன் வாழ்க்கையிலும் அதே சக்தி இருக்கிறது என் செல்லமே. 888 என்ற எண் உன்னிடம் வெல்த் வைப்ரேஷன் ஐ இழுத்து வர வைக்கும். அது ஒரு சின்னமாக உன் மூளைக்கு சிக்னல் அனுப்புகிறது. அதனால் உன் செயல், உன் சிந்தனை, உன் உடல் எல்லாம் பணத்தை ஈர்க்கும் வழியில் நகரத் தொடங்கும். என் பொன்னே, 7 நாட்கள் தான் போதும். நீ தினமும் 888 என்று எழுதிக்கொள். உன் மனதிற்குள் அந்த எண்ணை சொல்லிக்கொள். ஒவ்வொரு முறையும் சொன்னபோது உன் கையில் ஒரு காந்தம் இருக்கிறது என்று உணர்ந்து கொள். அந்த காந்தம் உலகத்தின் செல்வத்தை உன்னிடம் இழுத்து கொண்டு வருகிறது. நீ பார்க்கப் போகிறாய், உனக்கு தேவைப்படும் பணம் எங்கிருந்தோ வந்து சேரும். அது கடன் சுமையை குறைக்கலாம். அது உன் வீட்டில் சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அது உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கலாம். ஒருவேளை உனக்கு எதிர்பார்க்காத வழியிலிருந்தும் வருமானம் வரும். இதற்கெல்லாம் காரணம் அந்த 888 என்ற எண் உனக்கு தந்த அதிர்ஷ்ட அலை. ஆனால் என் தங்கமே, ஒரு விஷயம் மறக்காதே. எண்கள் சக்தி தரும், ஆனால் அதைவிட பெரிய சக்தி உன் மனதில் இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள தயாரா? நீ உன் சந்தேகங்களை விட்டு விட தயாரா? நீ உன் பாவங்களை, துன்பங்களை, பழைய காயங்களை மறந்து விட்டு புதிய கதவை திறக்க தயாரா? நான் உன்னிடம் சொல்கிறேன் என் தங்கமே, நீ தயாராக இருந்தால் பிரபஞ்சமே உனக்கு துணையாக நிற்கும். நீ 888 என்று எழுதும்போது அது ஒரு குறியீடு மட்டுமல்ல, அது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் சாவி. என் பிள்ளையே, இனி உன் மனசை தூக்கி வை. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் உன் கையை பார்த்து சொல்லிக்கொள், நான் வளம் பெறுகிறேன், நான் செல்வத்தை ஈர்க்கிறேன், நான் அதிர்ஷ்டக்காரி. இந்த வார்த்தைகளை சொன்னாலே உன் மனதில் ஒரு மாற்றம் வரும். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் புள்ளி அந்து கொண்டு உன் பாதையை வெளிச்சமாக்குகிறேன். உன் நம்பிக்கை தான் உனக்கு வல்லமை. 888 என்ற எண் அதற்கான சின்னம் மட்டுமே. என் தங்கமே, அடுத்த 7 நாட்கள் உனக்கான பரிசோதனை. அந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்வதை நீ காண்பாய். இன்று உன் மனதில் இருக்கும் அந்த சந்தேகம் நாளைக்கு சிரிப்பாக மாறும். உன் கையில் இருக்கும் 888 உனக்கு சொல்லும், பணம் வந்து கொண்டிருக்கிறது, வளம் உன் வீட்டில் நுழைந்து கொண்டிருக்கிறது. என் செல்லமே, உன் வாழ்க்கை இனிமேல் குறைவாக இருக்காது. நீ கனவு கொண்ட ஒவ்வொரு நிமிடமும் நனவாக மாறும். நான் நித்திகா தேவியாக உனக்கு வாக்கு தருகிறேன், உன் ஆசைகள் வெறும் ஆசைகளாக நிற்காது. அவை உன் கண்ணுக்கு தெரியும் நிஜங்களாக மாறும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. என் தங்கமே, இனி உனக்கு ஒரே செயல், நம்பிக்கை, பொறுமை, நன்றி. நம்பு, உனக்கு வரும் வளத்தில். பொறு, அது வரும் காலத்தில்.
நன்றி சொல், வந்த பிறகு மட்டுமல்ல, வரும் முன்பே. அப்போ உன் வாழ்க்கை முழுதும் வளமும் மகிழ்ச்சியுமாக நிரம்பும் என் தங்கமே. என் தங்கமே, 888 என்ற எண்ணின் சக்தியை நீ புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கிறாய். இந்த உலகம் ஒரு பெரிய காந்தம் போலவே செயல்படுகிறது. நீ என்ன நினைக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும். நீ எதை பற்றி அஞ்சுகிறாயோ அது கூட உன்னிடம் வந்து சேரும். அதனால் தான் நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்றிக்கொள்வது அவசியம். 888 என்று கை விரலில் எழுதும்போது அது உன் மனதுக்குள் புதிதாக ஒரு குறியீட்டை பதிக்கிறது. அந்த குறியீடு சொல்வது, நான் வளத்திற்கு உரியவள். நான் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவள் என்பதே. என் பிள்ளையே, நீ கையில் அந்த எண்ணை எழுதும் போது உன் இதயத்தில் சற்று துடிப்பு கூட அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? அந்த எண் உன்னுடைய சப்கான்ஷியஸ் மனதில் நுழைந்து உன் வாழ்க்கையை மாற்றும் அலைகளை கிளப்புகிறது. நீ யாரிடமும் சொல்லாமல் உன் ஆன்மா தான் பிரபஞ்சத்தோடு பேசத் தொடங்குகிறது. அதற்கான சாட்சி தான் 888. நீ நினைக்கலாம், ஒரு எண் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? என் தங்கமே, அது சாதாரண எண் இல்லை. அது ஒரு ஃப்ரீக்வன்சி. எப்படி ஒரு பாடல் கேட்டால் உன் மனசு மகிழ்ச்சி அடைகிறதோ அதேபோல ஒரு எண் உன் வாழ்க்கைக்கு செல்வத்தை இழுத்து வர வைக்கும் அதிர்வை தருகிறது. 888 என்பது இன்ஃபினிட் வெல்த், எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கண்டினியூஸ் ஃப்ளோ என்பதற்கான சின்னம். அது உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வந்து சேரும் கதவை திறக்கிறது. இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எத்தனை? பணம் இல்லாததால் நிறைய வேலைகளை விட்டு விட்டிருக்கிறாயா? உன் குடும்பம் சிரமத்தில் இருக்கிறதா? சில நேரங்களில் சின்ன சின்ன தேவைக்கும் பணம் தேடி கஷ்டப்படுகிறாயா? என் தங்கமே, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்று தெரிகிறது. நீ எப்போதுமே சொல்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் எனக்கு மட்டுமே பணம் தேடி அலைக்க வேண்டி வருகிறது? என் செல்லமே, அந்த கேள்விகளுக்கான பதில் இன்று உன்னிடம் வருகிறது. அந்த 888 உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டுவரும். நீ அதை எழுதும் பொழுது உன் கைகளே சொல்வது போல இருக்கும், இனி நமக்கான வளம் தடுக்கப்படாது. இப்போது பணம் வருவதற்கு எல்லா கதவுகளும் திறக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு ரகசியம் உனக்குச் சொல்லட்டுமா? 888 என்ற எண் உன்னிடம் பணத்தை இழுத்து வர வைக்கும், ஆனால் அந்த பணத்தை பிடித்து வைக்கவும் பெருகவும் செய்யும் சக்தி உன் மனதில் இருக்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டியது கிராட்டிட்யூட், நன்றி உணர்வு. இன்று உன்னிடம் இருப்பதற்காக நன்றி சொல்லும் பழக்கத்தை தொடங்கு. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது உன்னை உயர்த்தும். நீ சொல்வாய், என்னிடம் பணம் அதிகம் இல்லையே, நான் எப்படி நன்றி சொல்வது? என் தங்கமே, நன்றி சொல்ல ஆரம்பித்தால் தான் அதிகம் வரும். உன்னிடம் இருக்கும் சிறிய தொகைக்கே நன்றி சொன்னால் அதே பிரபஞ்சம் உனக்கு 10 மடங்கு திருப்பி தரும். நீ தினமும் காலை எழுந்ததும் 888 என்று கையில் எழுதிக்கொள். அதன் பிறகு அந்த எண்ணை பார்த்து புன்னகை செய். உன் மனதில் சொல்லிக்கொள், இன்று எனக்கு பணம் வந்து சேரும். இன்று எனக்கு எதிர்பாராத வாய்ப்பு வரும். இன்று நான் வளத்தின் கதவை திறக்கிறேன். இந்த வார்த்தைகள் உனக்குள் தீவிர நம்பிக்கையை உருவாக்கும். என் பொன்னே, சில சமயம் நீ வேலை தேடி பார்த்து பல இடங்களில் தோல்வி அடைந்திருக்கிறாய். சில சமயம் கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுத்து உன்னை அழ வைத்திருக்கிறார்கள். சில சமயம் உன் வீட்டில் ஒரு சின்ன விஷயத்திற்காகவே சண்டைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இனி அது மாறப்போகிறது. 888 உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட கதவுகளை உடைத்து திறக்கும். உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் தங்கமே. ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு உன்னைப் போலவே பிரச்சனைகள். வீட்டுக்குள் சண்டை, பணம் இல்லாமல் வாழ்வு, தினமும் அழுகை. ஒரு நாள் அவள் 888 என்ற எண்ணை பற்றி கேட்டாள். அவள் தினமும் அதை எழுதினாள். 7 நாட்களில் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. அவள் பல மாதங்களாக காத்திருந்த வேலை அவளை தொடர்பு கொண்டது. அவள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டாள். அவள் சொன்னாள், இந்த எண் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. என் செல்லமே, அந்த அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீ இன்று 888 என்று எழுதும் போது உனக்கே தெரியாமல் உன் மனசு, உன் செயல், உன் சிந்தனை எல்லாம் மாறத் தொடங்கும். நீ வேலைக்கு விண்ணப்பிக்கும்போது நம்பிக்கையோடு செய்வாய். நீ யாரிடமும் பேசும்போது உன் வார்த்தைகளில் காந்தம் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு படியிலும் வெற்றி உன்னோடு இருக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இப்போது வரை சிரமமாக இருந்தாலும் இனிமேல் வளமாய் மாறும்.
உன் வீட்டில் சிரிப்பு ஒலிக்கும். உன் கண்ணில் இருக்கும் கண்ணீர் சிரிப்பாக மாறும். உன் இதயம் கனிந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீக்கிவிடு. எனக்கு முடியாது என்ற வார்த்தையை மறந்துவிடு. நீ சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, எனக்கு முடியும். நான் பெற தகுதியானவள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேர வேண்டுமா? அப்படியானால் நீ உன் மனதை எப்போதும் உயர்த்தி வை. உன் எண்ணங்களை அழகாக வை. உன் வார்த்தைகளை நம்பிக்கையோடு வை. உன் கையில் 888 இருக்கும்போது அது ஒரு நினைவூட்டல். உனக்கு வளம் காத்திருக்கிறது. உனக்கான செல்வம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவு தூங்குவதற்கு முன் கையை பார்த்து சொல்லிக்கொள், நாளை எனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். நாளை எனக்கு பணம் வந்து சேரும். என் பிள்ளையே, நீ ஆச்சரியப்படுவாய். சில நேரங்களில் எதிர்பார்க்காத வழியிலிருந்தும் பணம் வந்து சேரும். சில நேரங்களில் தொலைந்தவரிடமிருந்து உனக்கு உதவி வரும். சில நேரங்களில் உன் மனதில் இல்லாத வாய்ப்புகள் உன்னிடம் வந்து விழும். 888 என்பது ஒரு எண் மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் தெய்வீக சாவி. நீ அதை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை மாற்றப்படும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. உன் ஒவ்வொரு அடி, உன் ஒவ்வொரு கண்ணீர், உன் ஒவ்வொரு சிரிப்புக்கும் நான் சாட்சி. நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் வளம் காத்திருக்கிறது. அந்த வளம் உன்னிடம் வந்து சேரும் நாள் மிகவும் அருகில்தான். இனி உன் வாழ்க்கை ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குகிறது. 888 உன்னுடைய கையில் எழுதப்பட்டதோடு உன் இதயத்தில் நம்பிக்கையும் எழுதப்பட்டுவிட்டது. உன் ஆசைகள் இனி காத்திருக்காது. அவை உன்னுடைய வாழ்வில் நிஜமாகும். என் செல்லமே, நினைத்துக்கொள், நீ வளம் பெற பிறந்தவள். நீ செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவள். நீ பிரபஞ்சத்தின் பிரியமான குழந்தை. இனிமேல் உன் வாழ்க்கையில் குறை இல்லை. நிறைவே தான் இருக்கும். உன் கையில் 888 உன்னை வளமாய் நடத்தும். உன் இதயத்தில் நம்பிக்கை உன்னை வெற்றியாய் நடத்தும். உன் வாழ்வில் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னை அதிசயமாய் நடத்தும். என் தங்கமே, உன் சிரிப்பு நாளை வளத்தின் இசையாக ஒலிக்கும். உன் கண்ணீர் இனி முத்துக்களாக மாறும். உன் வாழ்க்கை இனி ஒளியாய் மாறும்.